ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இருந்து இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுப்புட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை. தொடர்ச்சியாக அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நீங்க மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. மற்ற அவங்க ரசிகர் எல்லாமே வந்து ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால் கூட்டம் இருக்குது. எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம், இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பித்தேன், நானும் எம்பியாக நின்னேன். அதுவும் போல் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார், நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சையாக நிற்பேன். 2024 அவரே அனௌன்ஸ் பண்ணல, நான் நிக்க போறேன் அதுக்குள்ள நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. நிற்கட்டும், அவர் நிற்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. அவரே அனௌன்ஸ் பண்ணல. பண்ணுவார்.